சிவன் ஒருபோதும் மன்னிக்காத ஒரு பழக்கம். முந்தைய வீடியோல நாம் தெளிவா சொன்னோம், சிவன் உங்களை சோதிக்க மாட்டார். ஆனா ஒரு விஷயம் இருந்தா அவர் மௌனமாக விலகுவார். பல பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில எல்லாம் ஏன் நின்றுடுச்சு, பூஜை செய்றேன் ஆனா பலன் இல்லையே. இதுக்கான காரணம் ஒரே ஒரு பழக்கம். சிவன் ஒருபோதும் மன்னிக்காத ஒரே ஒரு பழக்கம், பொறுப்பை தள்ளிவிடுதல். எல்லாத்துக்கும் காரணம் வெளியில தேடுவது. சிவன் பொறுப்பின் தெய்வம். அதனால்தான் அவர் கைல திரிசூலம் தண்டனைக்காக இல்லை, பொறுப்பு எடுத்துக்கொள்ளாத மனநிலையை வெட்டுவதற்காக அவன் அப்படிச் செய்தான். காலம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, இவையெல்லாம் சிவனுக்கு விருப்பமில்லை. ஏன்னா இவையெல்லாம் உங்களிடமிருந்து தள்ளி வைக்கும். சிவன் உங்களிடம் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறார், இதுல உன் பங்கு என்ன? அந்த கேள்விக்கு நீங்க ஓடினா சிவன் அமைதியா நின்றுவிடுவார். கர்மம் வெளியிலிருந்து வரல, கர்மம் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவின் நிழல். அந்த நிழலை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சிவன் அருகில் வரமாட்டார். சிவன் பெரிய தவறையும் மன்னிப்பார். ஆனா நான் தவறு செய்யல நூ சொல்லுற அகந்தையை மன்னிக்க மாட்டார். ஏன்னா அந்த அகந்தை விடுதலையின் கதவை மூடும். இந்த மகா சிவராத்திரி ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நினைச்சு மனசுக்குள்ள இந்த கேள்வி கேளுங்கள், இதுல என் பொறுப்பு என்ன? அந்த இடத்தில்தான் சிவன் உங்களை நோக்கி ஒரு படி நடப்பார். சிவன் உங்களை தண்டிக்க மாட்டார், ஆனா உங்களை தண்டிக்க விட மாட்டார். அதனால்தான் பொறுப்பை தள்ளுற பழக்கம் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த சீரீஸ்ல சிவன் சொல்ல வர்றா ஒரே செய்தி, விடுதலை வெளியில இல்லை, பொறுப்பில்தான். இந்த வீடியோ உங்களை உள்ளுக்குள்ள நேரா பார்த்திருந்தா கமெண்ட்ல பொறுப்பு என்று மட்டும் எழுதுங்கள். அடுத்த வீடியோ இந்த சீரீஸ்க்கு மிக முக்கியமான முடிவு ஆக இருக்கும்.